Hello everyone, welcome back to the channel. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து குக்கிங் எல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ப்ரிப்பரேஷன் தான். அதாவது சின்ன வயசில் வந்து அம்மா வந்து ரெகுலராக செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அது வந்து வெறும் அரிசி மட்டுமே வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்து இது பண்ணியிருப்பேன். ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் வெல்லம், இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கும். அண்ட் இப்போ வாங்க அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ரைஸ் வந்து அரிசி வந்து தேவையான அளவு போட்டு இதை வந்து நல்லா பொரியிற அளவுக்கு எடுத்து கிண்டி எடுத்துடலாம். இப்போது ரைஸ் வந்து ஒரு 50% வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இன்னும் ஒரு 2 to 5 minutes ஆகும். 5 minutesல இன்னும் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ரைஸ் பார்த்தோன்னா ஃபுல்லாக நல்லா தேவையான அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ரௌனிஷாக அப்படி சூப்பராக இருக்குது. ஒரு சில அரிசி வந்து நல்லா அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து வேறு பவுலுக்கு இல்லைன்னா பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே, இனி இதை வந்து ஒரு 15 minutes வந்து இதை வந்து அப்படியே நல்லா ஆற வச்சிடணும். இது ஃபுல்லாக சூடு ஆறினதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு பகுதி அரைச்சிட்டோம். இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டோம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. ஒரு 80% பவுடராக அந்த பக்குவத்துக்கு எடுத்துட்டோம்னாக்கி இந்த மாதிரி வரும். சரி, இனி இதுக்கு கூட சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து இந்த நட்ஸ் ஐட்டம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாதாம் இருக்குது, அப்புறம் பிஸ்தா இருக்குது, அப்புறம் வால்நட்ஸ், அப்புறம் கேஷ்யூ நட், அண்டிப்பருப்பு. ஸோ இது அவ்வளவும் கொஞ்சம் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி அந்த மாவு கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இதை வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். ஓகே, சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இனி இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ இது பார்த்தோன்னா, தேங்காய் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் டேரெக்டாக வந்து அதில் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணோன்னா அந்த ஈரப்பதத்தின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 2 நாள் ஒரே நாளில் கெட்டு போயிடும் அந்த மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது வறுத்து போட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் சரி, அது வந்து வைக்கிற நாளும் சரி, ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கெட்டு போகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ தேங்காய் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது கரெக்டான பக்கம். இதை வந்து இனி கொஞ்சம் ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சு, இப்படி சூட்டோட போடக்கூடாது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து அந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபைனலாக அந்த மிக்சிங் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாவு, இது வந்து மாவு, அரிசி மாவும், அப்புறம் அந்த நட்ஸ் ஐட்டம்ஸும், இதுவும், அப்புறம் நம்ம கடைசியாக இனி எடுத்து வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காய். ஓகே, தேங்காவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஒரு பெரட்டு. வாவ். இதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரை, பார்த்திங்கன்னா வெல்லத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறோம். ஸோ அதையும் இது கூட போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹோம்மேட் டெசர்ட். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு இதில் எடுத்து வச்சு கொடுத்தோன்னா அப்படி திம்பாங்க குழந்தைங்க. ஓகே, ஃபினிஷ். இனி இப்போ சாப்பிட வேண்டியதுதான். வாவ், க்ளோஸ் லுக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப ஃபைன் டெக்ஸ்சர் கிடையாது. இது ஓரளவுக்கு பிறுபிறுன்னு இருக்கிற மாதிரி, மணல் மாதிரி பக்குவத்தில் இருக்கிறது. ஒரு 2 நாள் 3 நாள் தாராளமாக வச்சு சாப்பிடலாம் இப்போ பண்ணியிருக்கிற இந்த பக்குவத்துக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.